மக்களே, மீண்டும் ஒரு கார் டாஸ்க். த பிக் பாஸ் வரலாற்றையே உலுக்கி போட்ட, பிரட்டி போட்ட மீண்டும் ஒரு கார் டாஸ்க் ப்ரோமோங்க. ஏன்னா, பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ஷோவே ஃபைனல் ஸ்டேஜ நோக்கி போயிட்டு இருக்கும்போது, கார் டாஸ்க் தான் பயங்கரமான டிஆர்பி குடுத்தது. இது யாருமே மறுக்க முடியாது. அந்த கார் டாஸ்க்ல மட்டுமா இவங்க டிஆர்பிய யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெட் கார்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுல 2 பேத்தோட லைஃப் அப்படி ஒரு கொஸ்டின் மார்க்கா நின்னதும் உண்ம. அந்த டிஆர்பிய எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும், டிஆர்பிக்காக பாதிக்கப்பட்ட அந்த 2 பேர்த்தோட ஜர்னி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும், இணையதளங்கள்ல பேசிட்டு இருக்கிற மாரி, கமருதினியும், பார்வதியும் பிரித்து விட்ட மாமா டிவி அப்படின்லாம் ஒரு நியூஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி ஒரு புரோகிராம கன்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கான்டென்ட்டுக்காக 8 நபர்கள். பிக் பாஸ்ல ஃபீமேல் 4 நபர்களும், மேல் 4 நபர்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ், வியானா, ஆரோரா சின்க்ளைர், சுபிக்ஷா 4 பெண்கள். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கானா வினோத், விக்கல்ஸ் விக்ரம், சபரி, கம்ருதீன். எனக்கு தெரிஞ்சு கம்ருதீனுக்கும், கானா வினோத்துக்காக தான் இந்த ஷோ வந்து அதாவது இந்த ஸ்டார்ட் மியூசிக் அப்படிங்கிற ஷோவே ஓரளவுக்கு ஹைப்ல போகும். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, கார் டாஸ்க்னாவே இந்த பக்கம் கம்ருதீன், இந்த பக்கம் நடிப்பு அரக்கி சாண்ட்ரா, இந்த பக்கம் நம்ம விஜே பார்வதி. இவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு நீங்க ஒரு ப்ரோமோ குடுத்திருந்தீங்கன்னா, த பிக் பாஸ் கார் டாஸ்க்ல உங்களுக்கு என்ன டிஆர்பி ஹைப் கிடைச்சதோ, அது கண்டிப்பா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரு டிஆர்பி தானே. ஏன்னா த பிக் பாஸ் ஷோவே 91 நாள் ஒரு பெண் உண்மையா உழைச்ச போட்டியாளர்கள, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஒரு சீக்வென்ஸி கார்ல நடக்குது. நீங்க நெனச்சிருந்தா அத சின்னதா காமிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். ஏன்னா விஜே பார்வதி சபரி அடி அடின்னு அடிச்சு கீழ தள்ளி கண்ணு வீங்குன அந்த சம்பவத்தையே ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்ட அந்த பெண் மீண்டும் இறங்கி வந்து விளையாடுறா. அந்த கண்ண வந்து அப்படியே வீங்கின மாரியே அந்த பெண் வந்து அந்த ரியாலிட்டி ஷோல இருக்கிறாங்க. அந்த ஷோல அந்த இடத்துல விழுந்த அந்த அடி நூல் இழையில உயிர் தப்புனதாவும், தன்னுடைய பார்வை நூல் இழையில எனக்கு கிடைக்கப் பெற்றதாவும் விஜே பார்வதி சமீபத்தில குடுத்த பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய இஷ்யூவ ரொம்ப சின்னதா காமிச்ச நீங்க, உங்களோட டிஆர்பி ஹைப்புக்காக சாண்ட்ரா அவர்கள் கீழ விழுந்தத என்னென்னமோ பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி 2 நபர்களுக்கு கிட்டத்தட்ட 90 நாட்கள கடந்து, என்னடா ஃபைனல் பக்கம் வந்துருச்சு. வந்து பெரிய மாஸான ஹைப் கிடைக்கும்னு நெனச்சோமே! இது புஸ்ஸுன்னு போயிட்டுருக்கு. அப்ப இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு சம்பவத்த பயங்கர மாஸா அப்படி காமிச்சா, கண்டிப்பா சேனலோட டிஆர்பி ஹைப்ல போகும்னு நீங்க நெனச்சு பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ணுன விஷயமெல்லாம் ஓகே தான். அந்த 2 பேர் பலிகடா ஆயிட்டாங்களே உங்களுடைய டிஆர்பிக்காக அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அந்த வருத்தமும் ஃபைனல் ஸ்டேஜ்ல திருப்திகரமா நடந்தது. அது எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துரலாம். முன்னாடி எப்படி ப்ரோ டிஆர்பி ஹைப்புக்காக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதுக்காக நான் சொல்ல வர்றேன். என்னோட ஒப்பீனியன்ல நான் அப்படிதான் பார்க்குறேன். நீங்களும் அதே மாரி பார்த்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 91 நாள் அதிகப்படியான ப்ரோமோக்கள்ல வந்தது விஜே பார்வதி. கம்ருதீன், விஜே பார்வதிக்குமான அந்த பர்ட்டிகுலர் கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள நடந்துகிட்ட ஒரு நட்பா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், இந்த கான்ட்ரோவர்சிய வச்சே நிறைய ப்ரோமோக்கள் வந்தது. வெளியில இருக்கிற யூடியூபர்களுக்கு நிறைய கான்டென்ட்கள் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம, உள்ள இருக்கிற பிக் பாஸ் டீம், விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார் எல்லாத்துக்குமே இவங்க 2 பேரும் பண்ணுன அந்த காதல். அது வந்து ஒரு புறம் வந்து அசிங்கமான காதல் அப்படின்னு பேசுனாங்க. இன்னொரு பக்கம் அழகான காதல் பேசுனாங்க. எது எப்படியோ ரெட் கார்டுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபேன் பேட்ஜ் கிரியேட் ஆச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஷோல முழுக்க முழுக்க இவங்கலாம் தான் அந்த ஷோவுக்கு முக்கியமான நபர்கள் அப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த முக்கியமான நபர்கள நீங்க ஒவ்வொருத்தரா வெளியேற்றப்பட்ட பிறகு, இந்த மக்கள் அதோட உண்மை தன்மைய உணர்ந்துகிட்டு, மக்கள் எல்லாருமே மக்களின் நாயகர்கள தேர்ந்தெடுத்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட கோலாகலமான கொண்டாட்டங்கள் தான் கானா வினோத்துக்கு நடந்தது. கமருதீனுக்கு நடந்தது. விஜே பார்வதிக்கு நடந்தது. த பீப்பிள் வின்னர் ஆஃப் இவங்க எல்லாருமே அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அவங்களுக்கு விழுந்த ஓட்டுக்கள் அதை சொல்லும். அவங்கள கொண்டாடின அந்த மக்கள் உள்ளங்கள் இப்ப வரைக்கும் அவங்கள இப்பவும் டைட்டில் வின்னரா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கோலாகல கொண்டாட்டம் அவங்க எல்லாருமே பீப்பிள் வின்னர்ஸ் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கு. இதை நீங்களும் மறுக்க முடியாது. யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா நீங்க
ஆட்ட நாயகர்கள் வெளியேறினதுக்கு அப்புறம் ஆட்டத்தில் இருந்த ஒரு சில நாயகர்கள வச்சு அந்த ஷோக்கான டைட்டில குடுத்து முடிச்சர்றீங்க. ஆனாலும் மக்கள் அவங்க ஆதரிச்ச, அவங்க ஓட்டு போட்ட, அவங்க நேசிச்ச உண்மையான கேமர் எல்லாமே ஏதோ ஒரு ரீசன்க்காக அவங்கலாம் வெளியேற்றப்படுறாங்க. அப்படி ஒரு நிகழ்வு தான் 91 நாளுக்கு அப்புறம் நீங்க ஷோ புஸ்ஸுன்னு போகுது, மாஸா போகணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன விஷயத்த அப்படி பெரிய லெவல்ல ஹைப்ல காமிச்சு, நடிப்பு அரக்கன் தமிழகத்தின் நடிப்பு அரக்கன் திவாகர் எப்படியோ, அப்படிதான் நடிப்பு அரக்கி பிக் பாஸ் சீசன் 9 நடிப்பு அரக்கி சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களே இப்ப வரைக்கும் பேசக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு சபரியால விஜய பார்வதிக்கு நடந்த அந்த நிகழ்வ சாதாரணமா காமிக்க முடிஞ்ச நீங்க, இந்த நிகழ்வையும் சாதாரணமாக கடந்து போயிருக்கலாம். ஏன் நீங்க கடந்து போக மாட்டீங்கன்னா, உங்களோட ஷோ ஃபைனல நோக்கி போயிருச்சு. யார் அதற்கு பலிகடா ஆனாலும் சரி, உங்களுடைய ஷோக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும். சரியான டிஆர்பி இன்கிரீஸ் ஆகணும் அப்டின்னா, இந்த 2 நபர்களுக்கும் ரெட் கார்டு குடுத்து வெளியேற்றுவதே சரி அப்டின்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கிறீங்க. என்னோட ஒப்பீனியனும் உங்களுடைய சேனல் டிஆர்பிக்காக நீங்க பண்ணுன விஷயம் ஓகேவா தான் இருந்தது. ஆனா, இவங்க 2 பேத்துக்கும் ரெட் கார்ட் குடுத்திருக்க தேவையில்ல. ஜஸ்ட் 2 பேத்தையும் எவிக்ட் பண்ணி தாட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு நான் என்னோட சேனல்ல வீடியோஸா குடுத்துருக்கேன். ஏன்னா, இவங்க 2 பேரும் எவிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் தாட்டி விட்டுருக்கலாம். ஒரு ரெட் கார்ட் குடுத்துட்டீங்களே 2 பேருமே சோசியல் மீடியாவோட ஃபேமு. இவங்க ரெட் கார்ட் வாங்கிட்டு போயிட்டு அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? முழுக்க முழுக்க இந்த ஷோக்காக தன்னால முடிஞ்ச அத்தனை எஃபெக்ட்களும் போட்ட அந்த 2 நபர்கள் ரெட் கார்ட வாங்கிட்டு வெளியில போம்போது அவங்க ஃபேனா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும் எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க, எவ்வளவு ஏங்கியிருப்பாங்க. அந்த வலிகள் எல்லாமே உண்மையாவே மக்களால தாங்கிக்கவே முடியல. என்னடா இவங்க 2 பேத்துக்கும் ரெட் கார்டா? அது உண்மை சம்பவம் மாரியே இல்லையே! அது கிரியேட் பண்ண மொமெண்ட் மாரி தானே இருந்தது. அப்படி அது உண்மையா இருந்திருந்தா ஏன் இப்படிலாம் நடந்ததுக்குன்னு பலதரப்பான மக்கள் பேசப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த எல்லா விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி, அவங்கள நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்க்கு கூப்ட்டு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் குடுத்ததுக்கு திரும்பவும் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னு கேட்கிறீங்கன்னா, அப்படிப்பட்ட 2 நபர்களும் உண்மையா உள்ள இருந்திருக்கிறாங்க. உண்மையா உள்ள கேம் விளையாண்டுருக்கிறாங்க. உண்மையா மக்களின் மனச சம்பாரிச்சிருக்காங்க. அந்த நபர்கள ரெட் கார்டு குடுத்து இப்படி தாட்டி விட்டீங்களே! என்ன இருந்தாலியும் ஒரு எவிக்ட் பண்ணியிருந்திருக்கலாமே! இப்படி தாட்டி விட்டீங்களே! அப்படிங்கிற நமக்கான அந்த வருத்தத்த ப்ராப்பர் சென்ட் ஆஃப் குடுக்கறதுக்காக ஃபைனல் ஸ்டேஜ்க்கு நீங்க கூப்பிட்டுருக்கிறீங்க. ஏன்னா, டைட்டில் வின்னர் ஒரு போஸ்ட் போட்டாவோ, ரீல்ஸ் போட்டாவோ 30,00,000 பார்வையாளர்கள மட்டுமே தொட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரங்கள்ல, விஜே பார்வதியும், கமருதீனும் ஒரு ஃபோட்டோ போட்டாவோ, ஒரு ரீல்ஸ் போட்டாவோ 1,50,00,000 பார்வைகளை கடந்து போறதா இணையதளங்கள்ல நிறைய இடங்கள்ல பேசப்பட்டுட்டு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த 2 நபர்கள மீண்டும் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டா உங்களுக்கான டிஆர்பி திரும்ப இன்கிரீஸ் ஆகும். அதே சமயம் இவங்க 2 பேத்துக்கும் ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் குடுத்தா தான் மக்கள் மனசு ஆறும். மக்கள் நம்ம ஷோ மேல ஒரு வச்சிருக்கிற நம்பிக்கை மாறாம இருக்கும். இவங்க 2 பேத்தையும் நம்ம சரியான வழிமுறையோட அவங்களுக்கு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் குடுத்து தாட்டி விட வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க உணர்ந்து செய்த அந்த விஷயம் ரொம்பவே வரவேற்கத்தக்கது. ஏன்னா இவங்க 2 பேருமே ஷோ இவங்க 2 பேருக்கும் ஷோக்காக போட்ட எஃபெக்ட் அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த நபர்கள இன்னைக்கு நீங்க ஏன் ப்ரோமோக்கள்ல குடுக்கல? இப்ப ஏன் கமருதீன் வந்திருக்காரு, பார்வதி வரல? மாமா டிவி பார்வதியும், கமருதீனையும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு இணையதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கிற அந்த நியூஸுக்கான விளக்கமும் நாம குடுக்க வேண்டியது இருக்குது. மக்களே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்த பதிவு பண்ண ஆசைப்படுறேன். கமருதீன், திவ்யா கணேஷ், கானா வினோத் இப்படிப்பட்ட 8 நபர்களும் சேனல் ப்ராடக்ட். சேனல் கூப்பிட்டா இவங்க போயே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. அவங்க போறாங்க. அது தனிப்பட்ட விருப்பம். இந்த இடத்துல சாண்ட்ரா அவர்கள் கலந்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்தையோ, விஜே பார்வதி ஏன் விட்டுட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்கள மட்டுமே நம்ம பேசலாம். போயே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இவங்களுக்கு கிடையாது. அவங்க எல்லாமே இனி சேனலோட ப்ராடக்ட். சேனல் நடத்துற அத்தனை புரோகிராம்களையும் அவங்க கலந்துக்க தான் வேணும். விஜே பார்வதி கலந்துக்கணும்னு நிர்பந்தம் இல்ல. ஆனாலும் விஜே பார்வதி ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கான காரணம், இப்படி ஒரு ஷோக்காக உழைச்ச எனக்கு ரெட் கார்டு குடுத்துட்டாங்களே! எனக்கு ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் குடுக்கலையே! அத சரியான பாதையில இவங்க நேர் பண்ணி ப்ராப்பர் சென்ட் ஆஃப் குடுத்தே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜே பார்வதி ஃபைனல் ஸ்டேஜ்ல நின்னாங்க. அவங்களுக்கான ப்ராப்பர் சென்ட் ஆஃப் குடுக்கப்பட்டது. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட தெளிவா ஒரு விஷயத்த விளக்க விரும்புறேன். கமருதீன் கிட்ட சேராம இருந்தா பார்வதி வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். பார்வதி கூட சேராம இருந்தா கமருதீன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி, கமருதீன பிடிக்காத ஒரு சில ஹேட்டர்ஸ் இப்பவும் இணையதளங்கள்ல வைரலா பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வதிக்கு தெரியும் கமருதீன் எப்படிப்பட்ட நபர் அப்படின்ட்டு. கமருதீனுக்கு தெரியும் பார்வதி எப்படிப்பட்ட நபர். எப்படி சொல்லணும்னா,
கமருதீனோட ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ பார்வதிய கூட நம்பிறலாம். மத்த எல்லாத்துக்கிட்டயும் கொஞ்சம் பார்த்து பழகுன்னு. திவ்யா கணேஷ் சொன்ன மாரி, நீ வெளியில போனதுக்கப்புறம் பார்வதி கூட மட்டும் சேர்ந்தராத கமருதீன் அப்படின்னு சொல்லி விட்டாங்கல்ல. அப்படி கமருதீன் நடந்துக்கணுங்கிற கட்டாயம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா கமருதீனுக்கு தெரியும். பார்வதி அப்படிங்கிற அந்த ரோல் தான் கிட்ட பழகுன பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியிலயும் சரி, அவங்க நம்ம கிட்ட பழகுன நம்ம 2 பேத்துக்குள்ள இருந்த அந்த அழகான பாண்டிங் எப்படிப்பட்டது அப்படின்னு அவங்க 2 பேத்துக்கு தெரியும். கமருதீன் எப்படிப்பட்டவங்கங்கிறது பார்வதிக்கும், பார்வதி எப்படிப்பட்டவங்கிறது கமருதீனுக்கும் தெரியும். வெளியில இருக்கிற, உள்ள இருக்கிற இவங்கலாம் சொல்லணுங்கிறதுக்காக அவங்க சேரணும்னும் அவசியம் கிடையாது. பிரியணும்னு அவசியம் கிடையாது. அவங்க 2 பேருமே ரொம்ப டேலண்டட் பெர்சன். அவங்க 2 பேத்துக்கு எது நல்லது அப்படிங்கிறது தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேத்துக்குமான அந்த அழகான பாண்டிங், அழகான நட்பு, அழகான காதல் எதுவா இருந்தாலும் அவங்களோட லைஃப்ல டிராவல் ஆகணுமா? வேண்டாமான்னு அவங்க டிசைட் பண்ற உரிமை இருக்குது. கண்டிப்பா டிசைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த உறவு பிடிச்சிருக்கு. ஜாலியா இருந்துட்டு போகட்டும். சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். அது ஒரு அழகான நட்பா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும். கொடைக்கானல் ட்ரிப் சுற்றுலா போயிட்டு குதூகலமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வீடியோக்கள்ல பேசிட்டு இருந்தாங்க. நம்மளும் அதுக்கான வீடியோ போட்டிருந்தோம். அப்படி இருந்தா என்னங்க தப்பு? இந்த ஷோ முழுக்க உள்ள இருந்த போட்டியாளர்களும் சரி, வெளியிருந்த மக்களும் சரி, விஜே பார்வதியும் அவங்களோட ஃபேமிலிகளையும், கமருதீனும் அவங்களோட ஃபேமிலிகளையும் எவ்வளவு வார்த்தைகளால நாக்கு மேல பல்ல போட்டு பேசியிருப்பாங்க. அந்த வலிகள் எல்லாமே அவங்க வந்து நம்ம அழகா, நம்ம உண்மையா, நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு விதமான ஒரு புரிதல் இருந்ததுன்னா, அது நட்பா இருக்கட்டும்டா, காதலா இருக்கட்டும்டா, ஏன்டா வெளியில எல்லாரும் இந்த ஒரு மாரி பேசிட்டாங்க? நம்ம பேசின வார்த்தைகள் அவ்வளவு ஒரு மாரி சரியில்லாததுனால அப்படி பேசினாங்களா? இல்ல நம்ம சரியா பேசியிருக்கணுமா? இல்ல நம்ம சரியா நடந்திருக்கணுமா? இப்படி எல்லா விஷயங்களும் பேசி தீர்க்க வேண்டிய நிர்பந்தத்துல அவங்க இருக்கிறாங்க. அவங்க பிக் பாஸ விட்டு வெளியில வந்துட்டாங்க. அவங்க வெளியுலக வாழ்க்கையில அவங்க கணவன் மனைவியாகட்டும், காதலர்களாகட்டும், நட்பா இருக்கட்டும், இல்ல 2 பேரும் நமக்குள்ள ஒத்து வராதுன்னு பிரிஞ்சு கூட போகட்டுங்க. என்னங்க உங்களுக்கு? இந்த பக்கம் பார்த்தா பார்வதி கூட கமருதீன் மீண்டும் சேரவே கூடாது. ஐய்யய்யோ! இந்த கமருதீன் திருந்தவே மாட்டாரா? அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. பார்வதி தயவு செஞ்சு கமருதீன நம்பிராத அப்படின்னு இந்த பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒப்பீனியன். அவங்களுக்கு அந்த ஷோவுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கணும்? வெளியுலக வாழ்க்கையில இந்த அழகான நட்பு தேவையா? இல்லையா? அப்படின்னு முடிவெடுக்க தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க அப்படி நினைச்சா 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு, பார்வதி கமருதீனோட ஃபேனுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்வதிக்கும், கமருதீனுக்கும் பிக் பாஸ் வீட்ல இந்த பிஃபோர் பிக் பாஸ், ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் இவங்க 2 பேத்து லைஃப்லயும் நடந்துட்டு இருக்கிற அந்த நிகழ்வுகள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பிக் பாஸ் பத்தின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்களுக்கு, கரண்ட் நியூஸ்களுக்கு, மூவி ரிவ்யூக்களுக்கு வெளிவருமா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சீ யூ த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் மக்களே.